ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன். இப்போ நம்ம ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மீடியம் சைஸ் வெங்காயம் 3, மீடியம் சைஸ் தக்காளி 2, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, அதை அரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு வானிலையில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஒரு 4 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, அது எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு போட்டுட்டு நல்லா அது கலர் மாறின பிறகு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டெல்லாம் அந்த வெங்காயத்தோடு நல்லா ஜெல்லாகி அந்த பச்சை வாசனையே போயிட்ட பிறகு நம்ம தக்காளி அதை வந்து குட்டி அதை சின்ன நறுக்கின தக்காளியை ஆட் பண்ணி அது நல்லா மசிகிற மாதிரி தக்காளியே அந்த எண்ணெயிலே மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்ட பிறகு இந்த கழுவி வச்ச ப்ரானை வந்து 1 கிலோ ப்ரானை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அது நல்லா வாசனையாக இருக்கும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ண வேணாம், நம்மளுக்கு வந்து அந்த ப்ரான் கொதிக்கும் போது நிறைய தண்ணி விடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் 2 வாட்டி ஊற்றிக்கிட்டேன். நல்லா கொதிச்சு பண்ண ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடும்.